நம்ம 90s கிட்ஸ் ஆர் லேட்டர் 90s கிட்ஸ் இல்லை இப்போது ஏர்லி 2K கிட்ஸ் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த ஒரு ஹாபி இருக்கும், கலெக்டிங். ஸோ கலெக்டிங் திங்ஸ் வந்து எவ்வளோ பெரிய விஷயம்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஒரு பர்டிகுலர் ஹாபி இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். பிகாஸ் நம்ம சேர்த்து வச்ச பொருளை நம்ம பல வருஷம் கழித்து அதை திருப்பியும் பார்க்குறப்பையும் சரி, இல்லை ஒரு இடத்தையும் அந்த திங்ஸ் வச்சுருக்கிற இடத்த இப்படி கிராஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்குள்ளே மனசுக்குள்ளேயே அப்படியே ஒரு ஹாப்பினஸ். இது அங்கே வாங்கினோம்ல, இது இங்கே வாங்கினோம்ல, இதை வாங்குறதுக்கு நம்ம அம்மா அப்பா கிட்டே எவ்வளோ அடி வாங்கியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கப்பெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு அப்படி தான் அப்படியே கையும் காலும் கட்டும் பரபரன்னு ஊறிக்கிட்டே இருக்கும். ஸோ விஷ்ணு வந்து எனக்கு ஒரு நிக்நேம் வச்சுருக்கான், கப்பு பைத்தியம்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்கே கப்பு போனாலும் வாங்குறோமோ இல்லையோ அதை போயிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து நின்று எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டாலே எனக்கு அதில் ஒரு ஹாப்பினஸ் தான். ஸோ ரேட் கம்மியாக இருந்தால் மட்டும் வாங்கிடுவேன். அண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் அண்ட் அந்த வெளியே சில கப்லலாம் வந்து டிசைன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் வெளியே 3D டிசைன்ஸ் மாதிரி இருக்கும், அண்ட் வெளியே வந்து பாப் ஆகிருக்கும். அந்த மாதிரிலாம் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வாங்கி வைக்கணும்னு எனக்கு ஆசை. நிறைய வாங்கியிருக்கேன், நிறைய உடஞ்சும் போயிருக்கு. திருப்பியும் நான் அதை ரீகலெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நான் வந்து இன்றைக்கி ஸ்பார் போயிருந்தேன். எப்போவுமே இந்த மாதிரி என்ன மால் போனால் அந்த கப் செக்ஷனில் ஒரு 10 நிமிஷம் போய் ஸ்பெண்ட் பண்ணால் எனக்கு அன்றைக்கோட ஷாப்பிங்கே வந்து ரொம்ப நிம்மதியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ண விரும்புவீங்க அண்ட் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க ஆல்ரெடி, அண்ட் அதை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு உங்கள் மைண்டில் வந்து என்ன தோணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நீங்கள் ஒன்றும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா டூ சப்ஸ்கிரைப் ஃபார் லாட் ஆஃப் ஃபன்னி